வாமா. என்னம்மா வீட்டில் என்ன யாரையும் காணா? அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. நான், அத்தை, மாமனார் நாங்கள் மட்டும்தாம்மா இருக்கோம். ஓ சரி சரி, பெரியவர் இல்லையா? அவரும் வெளியே போயிருக்காருமா. உங்க ரெண்டு பேத்தையும் மறு வீட்டு விருந்துக்கு அழைக்கணும்ல, அதாம்மா அழைக்கலான்னு வந்தேன். தம்பியை கூப்பிடு. ஏங்க ஏங்க, இங்கே பாருங்க, அம்மா வந்திருக்காங்க. அத்தை வாங்கத்த வாங்க. என்னத்த நேற்று சொல்லாம உடம்பு கிளம்பிட்டீங்க? நான் தான் சொன்னேன்ல இருங்க எல்லாரும் ஒன்னா போலான்னு. என்ன அவசரம் உங்களுக்கு? ஐயோ அது இல்லைங்கப்பா, பிள்ளைங்கள கூட்டிட்டு போறோம், முறைப்படி அழைக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே ஆக்கி வச்சுட்டுல வரணும். எதுவும் பண்றதுக்கு ஆள் இல்லை. நான் ஒத்தாலே கடந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணணும். உங்களை இங்கேருந்து அழைச்சிட்டு போய் நான் அதுக்கப்புறம் ஜாமான் வாங்கி அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு விடிஞ்சிரும். அதனால தான் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்தேன். இதுக்கு பேசுறதுக்கு நீங்க நேற்று ஒரு வார்த்தை இருந்தீங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். என்னத்த? அதுக்குன்னு இல்லைப்பா, ஞாயிறம் தான் இருந்தாலும் முறைன்னு இருக்குல்ல, முறைப்படி எதையா இருந்தாலும் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு முறை இல்லாமல் பண்ணிவிட்டோம்னா நாளை பின்ன வந்துட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு. அதுவும் இல்லாமல் என் பொண்ணுக்கு தானே குடைச்சல். அதான் நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு விடணும். எதுக்கு போய் அடுத்தவங்கள்ட்ட ஏச்சும் பேச்சு வாங்கணும்னு. ஏத்த அம்மா நேற்று ரொம்ப திட்டாங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, அவங்களோட இதை சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்டு தானே ஆகணும். பொண்ணை ஒரு இடத்த கட்டி கொடுத்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியுமா? விடுங்கத்த, அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க. சரிங்கப்பா. இவங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? நல்லா இருக்குங்க. வாங்க சம்மந்தி வாங்க. வாங்க. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டு விருந்துக்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன். சரி சரிங்க. உங்களுக்கு எதுக்கு அலைச்சல்? அதான் நேற்று சொல்லிட்டீங்களா, மறுபடியும் ஏன் வரணும்? அதான் அவங்க வந்திருப்பாங்கல்ல. ஐயோ இல்லைங்க. அப்பா அம்மா தான் சொன்னாங்க, முறைன்னு ஒன்று இருக்கு, முறைப்படி தான் எல்லாம் பண்ணணும், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது அதுவும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் அத்தை இப்போ வந்து மறுபடியும் அழைச்சிட்டு போறாங்க. அங்க என்ன வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க ஒரு ஆள் சமையல் செய்யணும், வந்து அழைக்கணும், எல்லாம் செய்யணும் வைக்கணும்னு அவங்களுக்கு சிரமம் இல்லைல்லப்பா. ஆமா, இப்பயே மாமியார் வீட்டுக்கு கூஜா தூக்கு, அப்பதான் நாளைக்கு கக்கூசு கழுவுறதுக்கு சரியா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு தான் பெத்தனோ தெரியல. சி, அப்பெல்லாம் அந்த மாதிரி தாங்க. என் தங்கச்சிக்கெல்லாம் நாங்க இப்ப வரைக்குமே எது செய்யறதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, முறைப்படிதான் எல்லாம் பண்ணுவோம் வைப்போம். இதுல என்னங்க இருக்குது? அது நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, அவங்களுக்காக நம்ம இதை கூட செய்யலைன்னா எப்படி? இங்கன்னா வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்ப்பீங்க வைப்பீங்க. நமக்கு அப்படி இல்லைங்களா? நம்ம ஒரே ஆளு தான். ஒத்த கையை அடிச்சா ஓசை வருமா சொல்லுங்க பார்ப்போம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். சொந்தம் பந்தம்னு இருந்தால் பரவாயில்ல, அதான் இல்லையே. சொந்தம் பந்தம் இருக்கிறது பெருசு இல்லை, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகணும், அதுதான் பெருசு. அப்படி இருந்தால் மட்டும்தான் சொந்தம் பந்தம் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கும். நம்ம எதுவுமே விட்டு கொடுத்து போகாமல் சொந்தம் எனக்கு செய்யலை சொந்தம் எனக்கு செய்யலைன்னா முதல்ல நம்ம என்ன சொந்தத்துக்கு செஞ்சுருக்கோன்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் சொந்தம் நமக்கு என்ன செய்யுதுன்னு யோசிக்கணும். செய்யவே இல்லாமல் செஞ்சேன்னா அப்புறம் எப்படி செய்வாங்க? சரிங்க சரி, பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க நாங்கப்பா, வந்துருங்க. சரிங்க. சரி, அப்போ நான் முன்ன போயிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். நான் ஸ்கூட்டியில் போயிடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஸ்கூட்டியில் வந்துடுங்க. சரிங்க வந்துடுறோம். சரிங்க, அப்போ நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வந்துருங்கம்மா, எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க, வந்துருங்க. சரி வா, நம்மளே உள்ள வச்சுட்டு கிளம்பலாம். எதுக்கு அந்த அம்மாவை அப்படி பேசுன படப்படன்னு? மனசு வருத்தப்பட்டு இருப்பாங்கல்ல. இதுல என்னங்க இருக்கு வருத்தப்படுறதுக்கு? உண்மையை தானே சொன்னேன். சொந்தம் எனக்கு செய்யல சொந்தம் எனக்கு செய்யல, யாரும் வந்து நிக்கல வைக்கலனா செஞ்சாதானே வருவாங்க. எதுவுமே செய்யக்கூடாது, நமக்கு மட்டும் எல்லாம் செய்யணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? இப்ப கூட பாருங்க, மறு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம், பொண்ணையும் மாப்பிள்ளையும் மட்டுமா அழைப்பாங்க? அப்பா அம்மாவும் இருக்காங்களே, சரி அவங்களே ஒரு வார்த்தை வாங்க, வராங்களோ வரலையோ வந்துருங்கம்மா வீட்டில் விருந்து வைக்கணும்னு சொல்லி அழைக்கணும். அதுதான் குடும்பம். அதை விட்டுவிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் நல்லா நம்ம பையனும் ஓரியாட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம்னா எல்லாரும் ஒன்று மண்ணா ஒரு இடத்துல இருந்து நல்லா இதாக இருக்கணும்னு அத்தை சொல்லுவாங்க. ஆனால் இவன் தனியாக இருந்து இப்போ இவங்களோட சேர்ந்து ஓரியாவே ஆகிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா வரத்துக்கு வலிக்கும். இப்போ பொண்டாட்டி வீட்டில் அவ கூப்பிட்டாங்கன்னொன்னே என்ன ஓட்டம் ஓடுறான் பார்த்தீங்களா? சரி வீடு, என்ன பண்றது? நேற்று அப்படிதான் மறு வீட்டு விருந்துக்கு அழைக்கிறது, அவங்களெல்லாம் இருங்கன்னு சொல்லியிருந்து அவங்களாம் இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரலையே. நாளைக்கு பொண்ணையும் மாப்பிளையும் அழைக்கணுங்க, அதனால நான் கிளம்புறேன்ட்டு போறாங்க. அவங்கள ஒரு வார்த்தை இருங்கம்மா நாளைக்கு விருந்து வைக்கிறோம் வாங்கம்மா அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்களா? பாரு, நம்ம வீட்டில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கோம், ஆளுக்கு சம்பாதிக்கிறோம். அதனால கையில காசு இருக்கு, எத்தனை பேர் வந்தாலும் ஆக்கி போட வைக்க முடியும். ஆனா அந்த அம்மாவுக்கு அப்படி இல்லைல்ல, ஒத்தாள் வேலை. இப்போதான் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இனி விருந்து அது இதுன்னு எல்லா அதுவும் செய்யணும்னா அந்த அம்மாவும் காசுக்கு எங்கே போகும்? அது ஒரு விஷயம் இருக்குல்ல.
10 பேர் வந்தாங்கன்னா சாப்பாட்டு செலவு இப்ப எவ்வளவு விக்குது, அதெல்லாம் செய்யணும்ல அந்த அம்மாவும். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, என்னமோ பண்ணுங்க போங்க. அப்படி இல்லம்மா, என்னைக்கு ஒரே வழியில யோசிக்க கூடாது, இப்படியே யோசிக்கணும். இல்லாதப்பட்டவங்கள்ட்ட போய் நம்ம கணக்கு போடக்கூடாது. அவங்க சாப்பாடு போட்டு வயிறு நிறையன்னு நமக்கு ஏதாவது இருக்கா? இல்ல, விட பாத்துக்கலாம். பையனுக்கு கல்யாணம் ஆனதும் போதும் நல்ல பொறுப்பான அப்பா மாதிரி பேசுறீங்க போங்க. எல்லாம் என் பொறுப்பான பொண்டாட்டிக்கிட்ட இருந்து வந்ததுதான். ஐயோ உதடு 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 வலிக்குது வலிக்குது, விடுங்க. ஜானகி ஜானகி. அட வாங்க வாங்க. என்னங்க இன்னைக்கு வேலையா? ஆமாங்க, நாளைக்கு வேற கோயிலுக்கு வர போகணுமா, அதனால வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும்னு பெண்டு நகண்டு போச்சு பாருங்க. ஏங்க நான் தான் பயலுகளை பெற்று வச்சிருக்கேன், அதனால வேலை செய்யணும்னு ஒத்த ஆள எல்லாம் பண்ணணும் வைக்கணும். உங்க வீட்டுல இருந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீங்களே எல்லாம் இழுத்து போட்டு பாக்குறீங்க? பிள்ளைங்களையும் செய்ய விட வேண்டியதானே? யாரு? என் வீட்டில் இருக்க 2களா? அதுகளா பிள்ளைகளா? பசங்க கூட ஒரு கை வேலை வாங்கி செய்வாங்க, ஆனா நான் 2 வச்சிருக்கேன் பாருங்க. அம்மாடி அம்மா, ஏம்மா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு 5 நிமிஷம் பார்த்து ஆஃப் பண்ணிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடை பக்கம் போனேன்னு வைங்க, வந்து பார்க்கும்போது அந்த குழம்பு தீஞ்சு தான் போயிருக்கும். நீ போய் ஆஃப் பண்ணு, நீ போய் ஆஃப் பண்ணு, நீ போய் ஆஃப் பண்ணுன்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே கிடப்பாளுங்க. அது கூட சரிங்க, ஆளாளுக்கு ஒரு வேலை பாருங்கடினா, இவ வீடை கூட்டினா அவளும் வேணும்னு வந்து அதே வேலையை செய்வா, அவ துணி மடிச்சா அவளும் போய் அதையே செய்வா. 2 பேர்த்துக்கிட்டையும் பாடுடா பாடு, ஐயோ ஐயோ பெரும் பாடுங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஆட போங்கங்க, 2 இருந்துச்சுன்னு வைங்க, வீடு 2 துண்டு தான். ஐயோ ஐயோ என்ன பண்றது? நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் தான் இந்த ஆட்டம் பாட்டெல்லாம், போற வீட்டுல அப்படி போட்டிக்கு போட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. சரிங்க, இந்தா அன்னைக்கு பாயசம் கொடுத்தீங்க, நானும் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கொடுப்போம்னு நினச்சி கொடுக்கவே முடியல. என் பயலை கொண்டு போய் கொடுறோன்னா நான் போக மாட்டேன்ட்டான். எல்லாரும் இந்த காலத்தில் இப்படித்தான் இருக்குங்க. சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம், உங்கள் வீடு திறந்து இருந்துச்சா, சரி நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஆனா உங்ககிட்ட தான் இருக்கா? நான் அதான் நினச்சேன், என்னடா இந்த பாத்திரத்தை காணமே, குழம்பு வலிச்சு வைக்கலான்னு பார்த்தேமேன்னு பார்த்தேன், உங்ககிட்ட தான் இருக்கா? எனக்கு ஞாபகமே இல்லை கொடுத்தது. சரி சரிங்க. ஏன்னா பையன் பெரியவர் ஆளையே காணுமே. மதுரை போயிருக்காங்க, மேனேஜர் போஸ்டிங் வருதுன்னு சொன்னால, அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்களாமா, அதனால அவன் அங்கே போயிருக்கான். ஓ சரிங்க சரிங்க, பரவாயில்ல பரவாயில்ல. வேலை வெட்டியெல்லாம் இருக்குங்க. ஒரு நல்ல காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணுன்ட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நானும் வரன் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. நானுமே அப்படிதாங்க, என் 2 இருக்குதுங்களே, அது 2களையும் வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியல. என் புருஷர்கிட்ட நானும் சொல்லிட்டேன், இங்கே பாருங்க இவளுகளெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது, 2 முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து தாட்டி விடுற வழியை பார்ப்போம், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க ஒன்றும் வரன் அமைய மாட்டேங்குது. ஓ சரிங்க. இவளுக்கு வேற ராகு கேது வேற இருக்கா, அதனால என்ன ஆகி போகுதுன்னா வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டிக்கிட்டே போகுது. நம்மளும் சரி மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்கிறோம், வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்றாங்க, ஜாதகம் பார்த்தா செட் ஆக மாட்டேங்குது. சரி ஜாதகம் செட் ஆகுது, மாப்பிள்ளை வர சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, ஒன்று குடும்பம் சரியில்லாமல் இருக்குது, இல்லை மாப்பிள்ளை சரியில்லாமல், இப்படி 1008 பிரச்சனைங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி எப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் ஜாதகமும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, இனிமே தான் அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். எங்கே நம்ம வீட்டில் உள்ளவங்களா கல்யாணம் வேணாம், லைஃப் என்ஜாய் பண்ணணும், இப்போதைக்கு நாங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பெரியவன் ரொம்ப, அதனால தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கல. ஆனாலும் சின்னவனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டு தான் ஆகணும். மேனேஜர் போஸ்டிங் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணுவேன்ட்டு இருக்கான். அந்த போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அடுத்து காலகாலத்தில் கல்யாணம் தான். எப்போ பார்த்தாலும் வெளியே நின்றுக்கிட்டு பழமை தான் பேசுறது, வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்கறது இல்லை அப்படிங்களாம்மா? சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்போ நீங்களாம் எங்கம்மா போனீங்க? ஊருக்கு போனால் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, பெரிய இவங்க ஆயிடுறீங்க, ஆளுங்களாம் மதிக்கிறது இல்லை, மறந்துடுறீங்க. யாரு? நாங்களா? ஆமாம், அப்புறம் நீங்கள் தானே. நாங்கள் என்னம்மா சும்மாவா இருந்தோம், வேலை தான், அங்கே இங்கேன்னு ஓடவும் ஒடியாரவும். விசேஷம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்களாங்க? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க, எந்த குறையும் இல்லை. இன்னும் ஒரு 10-15 நாள் இருந்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் எல்லாம் உடனே வந்துட்டீங்க? 10-15 நாள் இருக்கணும்னு ஆசை தான். அண்ணே பாத்தீங்களா,
1000 தான் பிறந்த வீட்டுக்கு போய் 20 நாளைக்கு மேலே போய் இருந்தாலும் இன்னும் 10 நாள்னா இருந்துட்டு வரலான்னு தோணுது. பார்த்தீங்களா என்னம்மா பண்ணுறது? காலத்துக்கும் நம்ம அங்கே போக முடியுமா வர முடியுமா? ஏதோ இந்த வயசில் போகிறது வாரது தான். எத்தனை பேத்துக்கு அந்த குடுப்பனை இருக்கு? சரி சரி, கிடைச்சது நல்லது தானே. பிள்ளைங்களாம் எங்க? எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, வருவாங்க, வர நேரம் தானே. ஏன் பிள்ளைகிட்ட சொல்லலையா? இல்லை, காலையிலே ஃபோன் பண்ணா, அம்மா கிளம்பியாச்சான்னு கேட்டா. நான் கிளம்பலம்மா, அங்கத்தான் இருக்கோம் அப்படின்னு ஒரே அழுக. என்னம்மா போயிட்டு ஒரே தான் அங்கே இருந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நான் இருந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் அப்படின்ட்டு நீ வந்தாதான் என்னன்னு தெரியும். நீ அங்கேயே இருந்துக்க, நீ ஒன்று வரவும் வேணாம் ஒன்று வேணான்னு கத்திட்டு ஃபோனை வச்சுட்டா. சரி சரி சரிம்மா, நானும் இந்த வீடெல்லாம் அவன் எப்படி கிடக்குன்னு தெரில, வீடை கூட்டினாலா வச்சாலான்னு தெரியல. ஏங்க போயிட்டு கறி எதே எடுத்துட்டு வாங்க பிள்ளைக்கு ஆக்கிறதுக்கு. ஐயா, நாங்க ஒன்றும் வேணும்ல எதையுமே பேசுறீங்க ஐயா. உங்ககிட்ட முழு ஆதாரத்தையும் காட்டிட்டோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோமா? இத்தனை வருஷம் நாங்க பொறுமையா இருந்தோம், இதுக்கப்புறமே எதுக்கு பொறுமையா இருக்கணும்? இவ பிள்ளைய ஒழுங்கா பார்த்து பண்ணானே நாங்க பொறுமையா இருந்தோம். இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்க எதுக்கு பொறுமையா இருக்கணும்? பொறுமையா இருந்தா நாங்க என்னத்த சாதிச்சோம்? நான் அடிப்பேன், உதைப்பேன், மிதிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு முதல்ல என் பிள்ளைக்கு? ஏய், அந்த புள்ளையோட அப்பேண்டி நானு, அப்பன் நானு. ஆமா, அப்பன் வந்துட்டான். அப்பன், அவளோட அப்பன் ஏற்கனவே செத்து போயிட்டான். இனிமே அவளுக்கு யாரும் அப்பனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவளுக்கு ஆத்தாவும் அம்மாயி மட்டும், நாங்க மட்டும்தான். ஏய், இப்ப என்னையா அவ சொல்லிட்டா தப்பா? இத்தனை வருஷமா எங்க போன? இங்க பாருங்க, நாங்க அவங்க கிட்ட எல்லாம் விவாதம் பண்ணலாம் வரல. 5 வருஷமா நாங்க வந்திருக்கோம். அதுக்கான ஆதாரத்தையும் நான் உங்ககிட்ட காட்டிட்டோம். இதுக்கு மேலேயும் எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு மேல எங்க பிள்ளைய அங்க விட முடியாது. நீங்களே போட்டோவில் எல்லாம் பாத்தீங்கல்ல எப்படி பண்ணி இருக்கான்னு. அதுலயும் 2-3 வீடியோ ஆதாரமும் இருக்குது. இவ எப்படி பிள்ளைய போட்டு அடிக்கிறா வைக்கிறான்னு அடுத்த வீட்டுல போய் சோறு சாப்பிட்டதுக்கு பாத்திருக்கீங்க இல்லையா? இதுக்கு மேல என்னையா சொல்றீங்க? ஒரு நல்ல தாயா இருந்தா எப்படி வளர்க்கணும்? இங்க பாருங்கம்மா, என்னதான் பெத்தவங்களாவே இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்க கூடாது. அடிச்ச அடி ரொம்ப தப்பு. நீங்க அடிச்ச அடியில உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒன்னாகி மண்டை இது உழைஞ்சு இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருந்தா என்ன பண்றது? அப்புறம் ஐயோனா வருமா அம்மானா வருமா? புடிவாதன்றது ஒரு அளவுதான் இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு புடிவாதம் ஆகக்கூடாது. ஓஹோ, அப்ப நீங்களும் இவகிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறீங்களா? ஹேய், இந்தாமா, என்ன வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆத்தாள் மௌனம் சேர்ந்துட்டு ஆடுன்னு ஆடுறீங்க. அப்புறம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு அப்புறம் எனக்கு எதுக்கு இங்க இது? உங்களுக்காக தானே இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நேத்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தானே, உங்களுக்காக இவங்க வீடு தேடி போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது காசு வாங்கிட்டு பண்றாங்க. நான் காசு நான் பார்க்காத பணமா இல்ல நான் பார்க்காத இதா? என்னம்மா காசு? என்ன காசு? லஞ்சம் வாங்காம நேர்மையா இருக்கிறதுனாலதான் உன் மேல ஏதாவது நியாயம் இருக்கும். உனக்கு பறிஞ்சு பேசணும்னு இப்படி இவ்வளோ பேர் இருந்தும் உனக்காக இங்க வந்து நின்னா நீ என்னையவே இப்படி பேசுறியா நீ? அட நீங்க வேறங்க, என்னையவே அந்த பொண்ணு அப்படித்தாங்க பேசுனுச்சு. ஊர் தலைவர்னு ஒரு மட்டு மரியாதையும் இல்லாம கூட்டிட்டு வந்துவிட்டு காசு இருக்குன்றதுக்கோசரம் அவங்க பக்கம் பேசுறியா நீ அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுதுங்க. வா, கொஞ்சம் கூட மரியாதைன்றதே இல்ல. இங்க பாருமா, கொஞ்சமாவது வயசுக்கு முந்திர பேச்சு பேசாத, புரியுதா? உள்ள வச்சு லாடம் கட்டி போடுவேன். என்னையவே இந்த அளவுக்கு பேசுறேன்னா அப்ப இந்த புள்ளைய போட்டு நீ என்ன பேச்சு பேசியிருப்ப? கொஞ்ச நஞ்ச பேச்சாயா? 5 வருஷம்யா, 5 வருஷம் காதலே ரத்தம் வர அளவுக்கு 2 பேரும் பேசுறாங்கய்யா. இன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளைக்கு எங்கள யாருன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறா அவ. அதுவும் இல்லாம உங்களோடதுல அந்த எழுதி வச்சிருக்க பத்திரத்துல கடைசி பக்கத்துல கீழே 2 வரிகள் படிச்சு பாத்தீங்களா இல்லையா? இத்தனை வருஷம் உங்க புள்ள உங்க கூட இருந்தாலும் 18 வயசு வர வரைக்கும் அந்த பொண்ணு அம்மா கூட இருக்கணும். அதுக்கு மேல அந்த பொண்ணு யாரோட விருப்பத்துல போகணும்னு நினைக்கிறாலும் அவங்க கூட இருக்கலாம்னு எழுதி இருக்கு. அதுக்கு கீழே என்ன எழுதி இருக்கு? லீவுக்கோ ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கோ அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருக்கணும்னு எழுதி இருக்கு. ஆனா அதையும் செய்யாம பொண்ணை காட்டவே கூடாதுன்னு நீங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. என்னம்மா இந்த அளவுக்கு ஈகோ ஒரு பொண்ணுக்கு? இந்த அளவுக்கு ஈகோ இருந்துச்சுன்னு வையே, வாழ்க்கையில முன்னேறது கஷ்டம். பொண்ணுனாலே பொறுமைக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. நீ என்னம்மா போக்கிரித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிற? அது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாடி நீ இவ்வளவு இதா பேசுறேன்னா, அதுவும் என்னைய பத்தி லஞ்சம் வாங்கிட்டு பேசுறேன்ற. நீ பேசுன பேச்சுக்கு உள்ள வச்சு லாடம் கட்டி போடுவேன். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன்.
அடியே இதுக்கு தாண்டி சொன்னேன் கம்முன்னு இருன்னு. எதுக்கடி இப்ப நீ போய் அவரை பகைச்சுக்கிட்ட? இல்லைங்க, என் பொண்ணு. வாய மூடுமா. பொண்ணு பொண்ணுன்னு என்ன நீ பண்ணிட்ட? என்ன பண்ணிருக்க? மொத்த வீடியோ ஆதாரமும் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம போட்டு அடி அடின்னு மாட்டடி அடிச்சிருக்கிற. இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? நான் கூட சரி அவங்க வம்படியே வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க போல இருக்குன்னு நான் நினைச்சா, நீ இவ்வளவு கொடுமைப்படுத்தினா அப்புறம் அப்படித்தானே பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம உங்க ஊர் தலைவர் உங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணியும் கொடுத்தாங்க. நானும் எல்லாத்துக்கிட்டையும் பேசினேன் வீடியோ கால்லயே. அவங்க எல்லாரும் சொன்னாங்க நீ எந்த லட்சண அழகுல உன் பிள்ளைய நீ பாத்துக்கிட்டேன்னு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம். ஏய், நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பேசுனா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அம்மனதான் இரியேண்டி. சரி பொண்ணா போச்சு, பொண்ணு மேல என்னைக்கு நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும். உனக்காக பறிஞ்சு பேசுவோன்னு நினைச்சா என்னம்மா ஓவரா துள்ளிக்கிட்டு திரியிற? இந்த துள்ளெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். ஒரு புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு கூட தெரியல. நீ எல்லாம் ஒரு தாய். பாருங்க, அந்த எழுதுன இதுலயே எழுதியிருக்கு 18 வயசு வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். அதுக்கு மேல அந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னு விருப்பமோ அவங்க கூட போலான்னு எழுதியிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க கூட்டிட்டு போக முடியாது. ஆனா இந்த பொண்ணு பண்ற கொடுமைக்கும் இதெல்லாம் பார்த்தா இந்த பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டன்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க இந்த பொண்ணை அவங்க அம்மா பக்கத்துலயும் வச்சுக்கலாம். அதே சமயம் நீங்க இந்த ஊர்ல இல்லாம அந்த ஊருக்கு போய் நீங்க அவங்க பக்கத்துல வச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களால முடியுங்களா? அந்த ஊருக்கு போய் உங்களால இருந்து உங்க பேத்திய பார்த்து வளர்க்க முடியுமா சொல்லுங்க? இதை விட வேற என்னங்க வேணும்? வாழ்ற காலத்துல இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோங்க. சரிங்க, அந்த பொண்ணு என்னன்னா உங்களை நம்பி விட மாட்டீங்கன்னா, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, வர்ற பிள்ளை எப்படி பார்த்துப்போ வைப்பானி. இந்த பொண்ணே இந்த லட்சணத்துல பாக்குதுன்னா அப்ப வந்த பொண்ணு எப்படி பார்க்கணும்னு தெரியாது. இந்த பொண்ணு கண்ணுக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைக்குது. அதனால நீங்க வேற இடத்துல இந்த இடத்துல இருந்து அந்த ஊருக்கு நீங்க போற மாதிரி இருந்து பாத்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் நீங்க பண்ண முடியும் உங்க பேத்திக்கு. நீங்க உங்க பேத்தியும் உங்க கூடயே வச்சுக்கலாம். நான் எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேன். பாவி சண்டாளி, இப்படி பண்ணி போட்டாளுகளே எல்லாரும் சேர்ந்து. ஊர்க்காரனுங்களாம் அவனுங்களாம் மனுஷனுங்களே இல்லை. ஏன்னா கண்காணாத இடத்துல இருந்தா இங்க இந்த பொண்ணு வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணும். நான் இருக்கும்போது என்னை எப்படி பேசுனா இனி வரனால உங்களுக்கும் அது பின்னாடி பிரச்சனையா இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரே ஊருக்குள்ள நீங்க பேசி முடிச்சுக்கிறது நல்லது. நீங்க உங்க பொண்ணு உங்க கூட கூட்டிட்டு போகலாம். ஆனா நல்ல நாள் பெரிய நாளும் நீங்க அந்த பொண்ணுகிட்ட விட்டு தான் ஆகணும். சரிங்க, அவளை மாதிரி நாங்க ஒன்றும் கேவலமானவங்க கிடையாது. பிள்ளைய பார்க்க கூட விடாத அளவுக்கு அவ எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் வைக்கலாம். ஆனா எங்க பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு நாங்க விட மாட்டோம். அப்படி எதுவும் தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா நானே உள்ள வச்சு லாடம் கட்டி போடுவேன். அந்த பொண்ணு மேல அவங்க அம்மா மேலன்னு கேஸ் எழுதி கொடுத்துட்டு நீங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க. என்னடி இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கடையை கூட திறக்காம போட்ட மாவு அது இதுன்னு எல்லாம் வீணா போயிருக்கும். இங்க வந்து உக்காந்தா கடைசியில புள்ளைய கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன கடையில எல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. என்ன அழகு அண்ணே, வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. என்ன போய் ஒரே தான் இருந்துட்டீங்க போல இருக்கு. டீ குடிக்கிறதுக்கு கடை இல்லாம எவ்வளவு சிரமமாயி போச்சு தெரியுமா? இப்படிதான் கடையை பூட்டிவிட்டு போறதா? பொறுப்புன்றதே இல்ல. ஏன்னே வேற ஒருத்தரா இருந்தா கூட நம்ம போனோமா விசேஷ தண்ணிக்கு தலையை கட்டிட்டு வந்தோமா, இல்லைன்னா பொண்டாட்டியை கூட அனுப்பி விட்டுருப்பேன். ஆனா இது நமக்கு உயிரான சொந்தம். அவங்களுக்கு நம்ம தான் போய் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். நமக்கு எதுனாலும் சரி, குடும்பமே வந்து பொழப்புக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம பொழப்பு முக்கியம்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா எப்படி? அதனாலதான் சரி போயிட்டு வந்துட்டோம். நானும் சரி ஒரு 2 நாள் தான் லீவ் விடுவீங்கன்னு பார்த்தா ஒரே 1.5 வாரம் 2 வாரம் லீவ் விட்டாச்சு போங்க. என்னங்க பண்றது? அப்படியே ஆயிடுச்சு. சரி அப்புறம் என்ன சும்மா சும்மா போவா முடியும்? இந்த இதுக்கப்புறம் எங்க போறதுக்கு இந்த கடையை திறந்தாச்சுன்னா அதுலயே நேரம் சரியா போயிடும். ஆமாங்க, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சரி சரி, கடையில சுத்தம் பண்றீங்க போல இருக்கு, சுத்தம் பண்ணுங்க. நானும் அப்படியே போயிட்டு வரேன். வேலைங்களா? ஆமாப்பா வேலை தான். இன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணிடுவீங்களா இல்லை நாளைக்கா? பால் இதெல்லாம் வாங்கணும், அதனால இன்னைக்கு திறக்க முடியாது, நாளைக்கு தான். சரி சரி, ஆமா ஊருக்கு போயிட்டு வந்தா உடம்பா டயர்டா இருக்கும். தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு பண்ணுங்க, என்ன அவசரம்? ஆமா ஆமா, சரி நான் வரேன். சரி போயிட்டு வாங்க.